மும்மொழிக் கொள்கையை எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு அரசு ஏற்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நடுவண் அரசின் மும்மொழி திணிப்பை எதிர்க்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தீர்மானத்தின் மீது பேசிய பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் கே மணி, தாய்மொழியை விட உயர்ந்த கொள்கை எதுவும் இருக்க முடியாது என்றார். மாநிலங்களில் அந்தந்த தாய்மொழியே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றும் கே மணி கூறினார். தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை ஏற்கத்தக்கது அல்ல எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தாய் தமிழ்நாடு என்று பேசுகிற தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை என்பதை ஏற்புடையது அல்ல என்பதை முதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தெளிவாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும். தமிழ் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்முடைய மாமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கைதான் தமிழ்நாட்டின் வழிக்கொள்கை, விழிக்கொள்கை என்றார். தற்போது ஏற்பட்டிருப்பது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என முதலமைச்சர் குறிப்பிட்டார். 3வது மொழியை அனுமதித்தால் அது நம்மை மென்று தின்றுவிடும் என்பதை வரலாறு உணர்த்துகிறது என்றும், எனவே மும்மொழிக் கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்கப் போவதில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன். தமிழும் ஆங்கிலம்தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை, அதில் எந்த மாற்றம் இல்லை. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய வகையில், மாணவர் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே செயல்பாட்டில் இருக்கும். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடப் போவதாகவும் அவர் கூறினார்.